Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 12:34 முதல் 37 வரை. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வார்த்தைகளை குறித்த ஒரு பெரிய போதனையை இங்கே இயேசு கொடுக்கிறார். இதை அதிகமாக போதித்து வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு 2 காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஒரு சில ஜெனரல் பிரின்சிபல்ஸ், இதில் சில காணப்படும் சில பொதுவான கோட்பாடுகளை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். 5 காரியங்களை. அதன் பிறகு எப்படி நம்முடைய நாவை உபயோகப்படுத்தி நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவது என்பதை உதாரணங்களோடு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 2 பகுதியும் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். ஒன்று பிரின்சிபல்ஸ், அப்புறம் பிராக்டிஸ். எப்படி இந்த நாவை உபயோகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில எப்படி மாற்றுவது. எத்தனை பேர் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க எப்படி மாற்றுவது? கிளீனா சொல்லி தரேன் பாருங்க. இன்னைக்கு வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அப்ப முதல்ல பிரின்சிபல்ஸை கவனிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தால் முதல் காரியம் என்ன விளங்குகிறது என்று சொன்னால், தேவன் மனுஷனை பெரிதாக மதிப்பிடுகிறார். தேவன் மனுஷனுடைய எஸ்டிமேட்டை எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னா, அவன் சொல்றதான் நடக்க போகிறது, அவனுடைய வார்த்தைகள் முக்கியம், அவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில நல்லவைகளை பிறப்பிக்க போகிறான், அவன் தான் பொல்லாதவைகளையும் கொண்டு வருகிறான், அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பது அவனுடைய கையில தான் இருக்கிறது. ஆகவே மனுஷனை தேவன் ஒரு பலனற்ற, ஒரு திக்கற்றவனாக, அல்லது ஏதோ கிடக்கிறான், பாவம் ஒன்றும் செய்ய முடியாம அப்படியே கிடக்கிறான், பலவீனமா இருக்கிறான் அப்படி பார்க்கவில்லை. அநேக நேரத்தில் உலகத்தின் தத்துவங்கள் மனிதனை அப்படி காண்கிறது. ஒரு பலனற்றவனாய், a victim of circumstances சொல்றாங்க இல்லையா, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களின் அடிமையாய் அவன் கிடக்கிறான், அதிலிருந்து விடுபட முடியாமல் அவன் கிடக்கிறான் என்று உலகம் பார்க்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. மனுஷன் வல்லமை வாய்ந்தவனாய் இருக்கிறான். அவன் இருதயத்தை சரி பண்ணான் என்று சொன்னால், இருதயத்தை நல்ல இருதயமாக்கினான் என்று சொன்னால், அந்த இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை அவனால் பிறப்பிக்க முடியும், பிறப்பிக்க கூடியவனாய் இருக்கிறான். நம்புறீங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி நல்ல காரியங்களை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க பொல்லாத காரியங்களை பிறப்பிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எதை வேணுமோ அதை பிறப்பிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறது. செழிப்பு வேண்டுமா, செழிப்பை பிறப்பிக்கக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. சுகம் வேண்டுமா, சுகத்தை பிறப்பிக்கக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. வாழ்க்கையில ஜெயம் வேண்டுமா, வெற்றி வேண்டுமா, அதை பிறப்பிக்கக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. நல்ல குடும்ப வாழ்க்கை வேணுமா, அதை உண்டாக்கக்கூடிய சக்தி உங்களிடத்திலே இருக்கிறது. என்ன வேணும் உங்களுக்கு, அதையெல்லாம் உண்டாக்கக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களை சக்தி வாய்ந்தவராக கர்த்தர் காண்கிறார் என்பதுதான் முதல் பிரின்சிபல். இந்த வேத வசனத்திலிருந்து விளங்குகிற முதல் காரியம் அதுதான். ஆனா ஜனங்க பாருங்க இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. நாம் இதை சொல்லும் போது, மனுஷன் தேவனை போலவே இருக்கிறான், தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்குனாரோ அதே போல மனுஷன் தன்னுடைய உலகத்தை உண்டாக்க முடியும்னு சொல்லும்போது ஜனங்க என்ன சொல்றாங்க, என்னையா கடவுளை உங்க லெவலுக்கு கொண்டு வந்துடுறீங்க, கடவுளை உங்க லெவலுக்கு கொண்டு வந்துடுறீங்கன்றாரு. நான் கடவுளை என் லெவலுக்கு கொண்டு வரல, நான் அவர் அப்படி வரணும்னு நினைக்கல, அவர் தான் என் லெவலுக்கு வந்துட்டார். அங்கிருந்து இறங்கி இங்க வந்து மனுஷ ரூபம் எடுத்தார். மாம்சத்திலே இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். மாம்ச மனுஷனா இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து காட்டினார். ஆகவே நான் அவரை என் லெவலுக்கு கொண்டு வரல, அவர் என் லெவலுக்கு வந்து இப்படித்தான் மனுஷன் இருக்க வேணும்னு எனக்கு காட்டிட்டு போயிருக்காரு. நான் அவரை கொண்டு வரல, அவர் வந்துட்டாருங்க. வந்துட்டு இந்த மனுஷ வாழ்க்கை என்கிறது மேன்மையான வாழ்க்கையா இருக்கிறபடினாலதான் இந்த மனுஷ ரூபத்தை எடுத்து பாவத்தில் சீர்கழிந்து போய் கிடக்கிற அந்த மனுஷனுக்கு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காண்பித்தார். சிலர் சொல்றாங்க, நீங்க கடவுளை மாதிரி ஆக பாக்குறீங்க, கடவுள் தான் உலகத்தை உண்டாக்குனார்னா நீங்களும் பேசிய உலகத்தை உண்டாக்கிறீங்களா? நீங்க கடவுள் மாதிரி ஆக பாக்குறீங்க. யூ ரைஸ் யுவர் செல்ஃப் அப் டு காட்ஸ் லெவல் அப்படிங்கிறாங்க. நான் என்னை
தேவனுடைய அளவுக்கு நான் உயர்த்துகிறது இல்லை. அவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்தவர் என்னை ரட்சித்து மீட்டு என்னுடைய பாவங்களை என்னை கழுவி பிசாசின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை தூக்கி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்து என்ன அவர் உயர்த்தி வச்சிட்டார். நான் என்ன செய்ய? நானா கேட்டேன்? நான் கேட்டேனா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு என்னைக்கோ ஒரு நாள் மோட்சம் போய் சேர்ந்தா போகுதுன்னு இருக்கிறவன் நான். ஆனால் அவர் என்ன பண்ணார்? என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை பிள்ளையாக்கி என்னை தூக்கி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார் என்று எபேசியர் 2:6 சொல்லுகிறது. அவர் பண்ணிட்டாருங்க. என்ன அவர் லெவலுக்கு கொண்டாந்துட்டாரு. அவரோடு கூட சமமாய் உட்கார வைத்திருக்கிறார். வலது பார்சத்திலே அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட என்னையும் உட்கார வைத்திருக்கிறார். ஆகவேதான் நான் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த உலகத்திலே நான் முக்கியமாக உணர வேண்டும். நான் ஏதோ திக்கற்றவனா, ஏதோ ஒன்றும் முடியாதவனாக பலவீனனா இருக்கவில்லை. நான் ஒரு வல்லமை வாய்ந்தவனாய் இருக்கிறேன் என்பதை நான் இந்த பூமியிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேகர் இப்படி மனுஷனை குறித்து ஒரு தாழ்வான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால்தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கடவுளை பிரியப்படுத்தணும்னா அது பெரிய கம்பசூத்திரம் மாதிரி அவங்களுக்கு கடவுளை எப்படி பிரியப்படுத்துகிறது என்று சொல்லி அவர்கள் பலவிதமான இம்சைகளுக்குள்ளாகிறார்கள். தாங்களே டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. கடவுளை பிரியப்படுத்துறது எப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் சாப்பிடாம இத்தனை நாள் இருந்தால் தான் கடவுளை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு சிலர் கிடக்கிறாங்க. சிலர் நான் காட்டுக்குள்ள போய் வாழ்ந்தாதான் கடவுளை நான் பிரியப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க எனக்கு நல்ல வீடு இருக்கக்கூடாது, துணிமணி இருக்கக்கூடாது, ஒரு எந்த வசதியும் இருக்கக்கூடாது, நான் தரையில் படுக்கணும். சிலர் தரையில் படுக்கிறதுனா முள்ளிலேயே படுத்துக்கிறாங்க. ஏன்னா கடவுளை பிரியப்படுத்த விரும்புகிறார். என்ன நினைக்கிறாங்க? கடவுள் எவ்வளவு பெரியவர், அவரை பிரியப்படுத்துறதுனா லேசான காரியமா? நான் கட்டில படுத்துட்டு அவரை பிரியப்படுத்த முடியுமா? நான் நல்ல உணவு உடுத்திட்டு பிரியப்படுத்த முடியுமா? நான் சாப்பிட்டு நல்லா இருந்து நல்ல வீடு வச்சுட்டு இருந்து நான் பிரியப்படுத்த முடியுமா? நான் கார்ல போயிட்டு வந்துட்டு இருந்து நான் பிரியப்படுத்த முடியுமா? நான் ஒன்றுமில்லாமல் கிடந்து படாத பாடுபட்டு வேதனைப்பட்டு முள்ளுல படுத்து முள்ளை என் படுக்கை ஆக்கி ரோதனையை அனுபவிச்சு பாடுகளை அனுபவித்து அதன் மூலமாய் கடவுளை நான் பிரியப்படுத்துறேன்றாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அநேக பேர் இப்படி பிசிக்கல் டார்ச்சர், கிறிஸ்தவர் மத்தியில் கூட அப்படி இருக்காங்க பாருங்க. எப்படின்னா பிசிக்கல் டார்ச்சர். அவங்களுக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒருத்தர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு நான் கட்டில் கூட வாங்கினது இல்லைன்னு. ஏன்னா கடவுளை பிரியப்படுத்த பார்க்குறாரு. உண்மையான இருதயத்தோட தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் நான் கெட்ட ஆள் இல்லை, நல்லவர் தான். அவருக்கு என்ன, பிள்ளைகள் கட்டிலில் படுத்தா கடவுளை பிரியப்படுத்த முடியாது. கடவுள் அங்கிருந்து பார்த்து, நீ கட்டிலையா படுக்கிறாய் நீ? பிரசங்கியார் வீடு பிரதிஷ்டை பண்ண வந்து சொன்னார், உனக்கு மாட மாளிகை கட்டிலும் மெத்தையும் தலையணையும் உனக்கு தேவையா அப்படின்னாராம். அதுபோல கடவுள் அங்கிருந்து பார்த்து, கடவுளை பாருங்க, இவங்க தான் கடவுளை அவங்க லெவலுக்கு கொண்டாடுறவங்க, அவங்கள மட்டமான லெவலுக்கு, அற்பமான லெவலுக்கு. அங்கிருந்து பார்த்து உனக்கு கட்டில் தேவையா, உனக்கு மெத்தை தேவையா அப்படின்னு சொல்லி கடவுள் கோச்சுக்கிறது போல அவங்க சொல்றாங்க. ஆனா சொல்றேன், உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பாவ சாபங்களிலிருந்து மீட்பதற்காக, உங்களை துன்பத்திலிருந்து மீட்பதற்காக, உங்களை கஷ்டத்திலிருந்து மீட்பதற்காக, தரித்திரத்திலிருந்து மீட்பதற்காக, நோயிலிருந்து மீட்பதற்காக, எல்லா விதமான பிசாசின் கட்டுகளிலிருந்து மீட்பதற்காக, உங்களுக்கு தேவ குமாரனை குமாரத்தை போல ஒரு வாழ்க்கையை தரும்படியாக தான் அவர் அங்கிருந்து இங்க வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்தது அதற்காக தான். அதனால நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இதையெல்லாம் பண்ண முயற்சிக்க கூடாது. அதையும் எதையும் பண்ணி தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்க கூடாது. நான் எப்பேற்பட்டவன் என்பதை நான் உணர வேண்டும். சிலர் இருக்காங்க, சிலர் பிசிக்கலி டார்ச்சர் பண்ணிக்குவாங்க. அதை இந்த மாதிரி தரையில் படுகிறது, அல்லது நான் செருப்பு இல்லாமல் நடக்கிறேன். எனக்கு ஒரு பசங்க தெரியும், அவர் செருப்பு இல்லாமல் நடந்து போவார். கேட்டால் சொல்லுவார், நான் செருப்பு இல்லாமல் கத்தருக்கு பிரியப்படுத்துகிறேன், கத்தரை பிரியப்படுத்துகிறேன் பிரதர். என் கால் தேயணும், கத்தருக்காக தேயட்டும். செருப்பு போட்டால் வெறும் செருப்பு தானே தேய போகுது, இது காலே தேஞ்சிட்டோன்றாரு. அப்படி பாருங்க, அவர் உண்மையான இறுதியத்தோடு தான் சொல்றாரு. ஆனால் அவருக்கு என்னன்னா கத்தரை பிரியப்படுத்த போறோன்னு இப்படி தங்களை அப்படியே ஒரு துன்பத்துக்குள்ளாக்கி கத்தரை பிரியப்படுத்த பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேல்யூ அவர்களுக்கு புரியவில்லை. என் கால் தேயணும்னு அவர் வரல, அவர் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது எதுக்காக? நான் இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தான் அவர் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது, அவர் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தினார். அப்ப அதை நான் விசுவாசிக்க வேண்டும், அதன் மேல நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அதுலதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். சிலர் பிசிக்கலா டார்ச்சர் பண்ணிக்கிறது இல்லை, சரீர பிரகாரமாய் தங்களை துன்பப்படுத்திக் கொள்றது இல்லை, ஆனால் மன ரீதியில துன்பப்படுத்திக் கொள்றாங்க. சிலர் எப்படி இருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்ல சொல்றேன், எப்படி இருக்காங்கன்னா,
ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, அப்படியே அழுத்தி சொல்லுவாங்க. அது நான் ஒன்றும் கிடையாது கர்த்தாவே, நான் குப்பையிலும் குப்பை, தூசியிலும் தூசி, புழுவிலும் புழு, நீசன், நீச பாவி, நான் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு மென்டல் டார்ச்சர் பாருங்க. நிம்மதியா இருக்க விடுறது இல்லை மனுஷனை. நீங்க கூட சிலர் கேட்டிருப்பீங்க, கோயிலுக்கு போகும்போது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா சந்தோஷமா வந்திருக்கிறீங்க, வீட்டில் நல்லா இட்லி சாப்பிட்டுட்டு காலையில் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஜோரா உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க நீ? கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துறது நீ? நீச பாவியே, குப்பையிலும் குப்பையே, தூசியிலும் தூசியே, புழுவிலும் புழுவே அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சரி இப்போதான் கரெக்டாக ஃபீல் பண்றேன். இதெல்லாம் தேவையே கிடையாது பாருங்க. ஏன் என்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு உணர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு? உன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்ல வகைகளை எடுத்து காட்டுகிறான். நீ உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து காட்டக்கூடிய, பிறப்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிற. பலவீனன் அல்ல, ஒன்றுமில்லாதவன் அல்ல, நீ சாதாரண ஆள் இல்ல. என்னை போல இந்த பூமியில இருக்கிறாய். நான் எப்படி உலகங்களை வார்த்தையினால் உண்டாக்குனேன், அதுபோல நீயும் உன்னுடைய உலகத்தை, நீ வாழுகிற உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்குகிறவனா இருக்கிறா. அப்படி நான் உன்னை பார்க்கிறேன், அதை உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். நீ காலு தேயறதுக்கு பதிலாக வாயை நல்லா யூஸ் பண்ணு. ஹலோ, அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு கந்தையை உடுத்திக்கிட்டு பெரிய ஆவிக்குரியவன் சொல்லிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்றாரு? வாயை சரியா இந்த டிராமாலாம் ஆடாதுன்றார் கர்த்தர். அடியேன் ரொம்ப தாழ்மையானவன், நான் நல்ல உடை உடுத்தினதுனால அவரை போல கிடையாது, நான் ரொம்ப தாழ்மையானவனாக்கும். அடியேன் அந்த காலத்தில் வாங்கின 1955 வாங்கினதை இன்றைக்கும் நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். மோட்சம் போகிற வரை இதுதான். கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு என்ன மெடலா கொடுக்க போறாங்க? எத்தனை வேணா வாங்கி போட்டுக்க, ஆனா வாயை கரெக்டா யூஸ் பண்ணு. வாயை யூஸ் பண்ணாம என் காலு தேயுது, என் சட்டை தேயுது, என் இது தேயுது, அது தேயுது, நான் முள்ளுல படுக்கிறேன், நான் தரையில படுக்கிறேன், தலாணி இல்லாம தூங்குறேன், செருப்பு இல்லாம நடக்கிறேன், இதெல்லாம் பேசாதேங்கிறாரு. நீ என்றைக்கு ஆவிக்குரிய மனுஷன்? வாயை சரியா உபயோகப்படுத்தும் போது நீ ஆவிக்குரிய மனுஷன். உன்னுடைய மேன்மையை நீ உணர்ந்து கொள். நீ என்ன போல உண்டாக்கப்பட்டிருக்கிறாய், நாவில அதிகாரம் உள்ளவனாய் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். அதனாலதான் கரெக்டா ஷூவை போட்டுன்னு வந்திருக்கேன். காலு தேஞ்சு பிரயோஜனம் தேயாம பார்த்துக்கணும் கரெக்டா. அதனால ஒழுங்கா உடுத்திட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் கந்தையை உடுத்தி அவருக்கு மகிமை வரப்போறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் நிறுத்துப்பா, வாயை சரியா யூஸ் பண்ணி நல்ல காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக என்ன போல நீ இரு, என்ன போல நீ இருக்கும்படியாக உன்னை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? அதுதான் இந்த வேத வசனம் போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. சிலர் சொல்றாங்க, ஐயோ எனக்கு நம்பவே முடியலங்க, கர்த்தர் என்ன அப்படி பார்க்கறாரா? ரொம்ப நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதே. நம்புறது கஷ்டமா இருந்தா என்ன, நம்புங்க. ஏன்னா அவர் உங்களை விட ஸ்மார்ட், உங்களை விட பெரிய அறிவாளி. அவர் நம்ம விட பெரிய அறிவாளி. அவர் சொல்றாரு, இப்படித்தான் நான் உன்னை இப்படிதான் வச்சிருக்கேன், நீ என்னை போலவே வார்த்தையினாலே உன்னுடைய உலகத்தை உண்டாக்க முடியும். அதை நம்பு. நான் சொல்றதுனால நம்பு, நம்ப முடியலனாலும் நம்பு. ஏனென்றால் நான் அப்படி சொல்லுகிறேன், நான் அப்படி உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், அப்படிதான் அது அப்படின்னு சொல்லுகிறார். இல்லையா? கார் ஓட்டுறோம், கார் ஏன் எப்படி ஓடுதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கல. ஏன் கியர் போட்டால் மூவ் ஆகுது, ஏன் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட், இதெல்லாம் உனக்கு ஒன்றும், ஆனால் யூஸ் பண்ணுறேன் நல்லா கரெக்டாக. ஏனென்று சொன்னால் எனக்கு விளங்கலைனாலும் இப்படிதான் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்படி போட்டால் ஓடுன்னு எனக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணி கொள்ளுகிறேன். அப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியம். ஏன் எப்படி உண்டாக்கியிருக்கார் எனக்கு விளங்கவே மாட்டேங்குதே. விளங்கவே மாட்டேன்னா பரவாயில்ல, அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். வாயில வல்லமை உள்ளவர்களாய், நாவில அதிகாரம் உள்ளவர்களாய் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கடவுளை போலவே மேன்மையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நாவில அதிகாரம் உள்ளவனாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நிமிர்ந்து உட்காருங்க. பலவீனர் இல்லை நீங்க. நீங்க நினைச்ச எதை வேணா மாற்ற முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருவேளை ஐயா ஒண்ணுமே இல்லையா, வேலை இல்லை, காசு இல்லை, துணி இல்லை, ஒன்றும் இல்லை, வாடகை காசு இல்லை, சரி பரவாயில்ல, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க முதல்ல. ஏன்னு சொன்னா உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியும். உங்களுடைய எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு துவங்கி நீங்கள் நிர்ணயித்து அதை அடைய முடியும். அப்பேற்பட்ட சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படி உங்களை உண்டாக்கி விட்டார். யூ ஆர் மேட் லைக் தட்.